அந்த வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். 1ஆம் சங்கீதம் படிச்சீங்கன்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். வசனம் பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்க, வசனம் கேட்க மாட்டாங்க. வசனத்துக்கு எழுந்து வெளியே நடந்துகிட்டு பார்த்திருக்கீங்களா ஆட்களை? அந்த வசனம் கேட்க ஒரு ஆசை இருக்காது. பாட்டு சிலருக்கு ஆசையா இருக்கும். பாட்டு முடிச்சோன்னு அவ்வளவுதான், அவங்க வசனம் முக்கியமே இல்லை. ஒரு வசனம் சொன்னா பைபிளை திருப்ப மாட்டாங்க. ராங் ஆட்டிடியூட். இன்னைக்கு கூட நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனேன்னா ஒருத்தர் சொன்ன உடனே பைபிளை திறந்து பார்க்கிறேன். வாய்ப்பு தான் நானே முதல்ல படிச்சிருவேன் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல. யாராவது வாசிக்க நினைக்க மாட்டேன், எடுத்துட்டேன் நானே முதல்ல வாசித்துருவேன். அதுதாங்க ஆசை, அதுதான் ஆட்டிடியூட். நான் பைபிள் கூட திறக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். ராங் ஆட்டிடியூட். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். யாரா இருந்தாலும் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு எல்லாரும் சமந்தான். அல்ல சொல்லாம? ஆமா. 23ஆம் சங்கீதம் சொன்னாலும் எனக்கு தெரியாதான்னு உட்காரக்கூடாது, அதுதான் தப்பு. நீ கேட்கிற விதத்தை கவனி. 91ஆம் சங்கீதம் அது எனக்கு தெரியுமா? அப்புறம் எதுதான் தெரியாது? தெரிஞ்சதான் 30 முறை 40 முறை 50 முறை படிக்கிறேன். தெரிஞ்ச பைபிள் தான். ஆனா ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் வேற மாதிரி கர்த்தர் வெளிப்பாடு தர. வெளிப்பாடு தான் வளர்ச்சி. நீங்க வளர்றீங்க என்பதை எப்படி பார்க்க தெரியுமா? உங்க பைபிளை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். உங்க பைபிளை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்க. பக்கம் பக்கமா நீங்க கோடு போட்டு எழுதி அங்க இங்க எழுதுறீங்க பாருங்க, அதுதான் வளர்ச்சி. பேனா கையில இல்லாம நீங்க வளரவே முடியாது. எழுதிக்கங்க. இன்னைக்கு ஒரு பேனா கையில இல்லாம அப்படியே படிப்பேன், அப்படியே மூடி வைப்பேன், நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. கர்த்தர் உங்களோட பேசல. கர்த்தர் உங்களோட பேசுவார், ஒவ்வொரு நாளும் பேசுவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு பயன்படுத்துகிற பிரதான வழி வசனம். அதுக்காக சும்மா இங்க எங்கேயும் கோடு போடுங்கன்னு சொல்லல. நான் எழுதுங்க அப்படி வசனங்களை பார்த்து. நான் எத்தனை முறை என் பைபிளை காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பைபிளை காட்டினதை பார்த்துட்டு கேட்டாங்க, பாஸ்டர் அந்த உங்க பைபிளை எனக்கு ஒன்று கொடுங்கன்ட்டு. நான் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுங்க, உங்களுக்கு தருவேனா? நீங்க எழுதுங்க. அவங்க கேட்டாங்க ஆசையா, நீங்க இன்னொரு பைபிள் வாங்குவீங்களே, இது எனக்கு கொடுத்துருங்க பாஸ்டர். யோசிக்கிறேன், முடிஞ்சா பார்ப்போம். ஒரு புது பைபிள் வேணும் வாங்கி தரேன். நான் படிக்கும்போது எனக்கு எவ்வளவு சத்தியங்களை கத்த சொல்லி கொடுத்துருக்கா, அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசினாரு, ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த தலைமுறை அதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பைபிள், நான் பைபிள் எல்லாம் வச்சிருக்கேன், படிச்ச பைபிள் எல்லாம் வச்சிருக்கேன். ஒரு பைபிள் எழுதி 75 நாட்களில் படித்து முடித்தேன். முன்னால அட்டையில ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருக்கேன், 75 நாட்கள் படித்து முடித்தேன். அடுத்த சந்ததிக்கு நமக்கு நம்ம பைபிளை திரும்பி யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா, இப்படிலாம் பாஸ்டர் படிச்சிருக்காரா? ஒரு லைஃப்ல உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கேட்கிறத கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் பாஸ்டர் பேசுறத கவனிங்க, கேளுங்க. எப்படி கேட்கிறீங்கிறத கவனிங்க. அதுதான் வளர்ச்சி. நல்லா வளரணுமா? ஜபத்தோட வந்து வசனங்களை கேட்கணும். வசனம் சொல்லு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. 2வது, இரவும் பகல் அதுல தியானமா இருந்து. தியானத்துக்கு அருமையான விளக்கம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மனசுல ஒரு கவலைய, நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை அப்படியே போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பேரு கவலை. ஒரு பெரிய பிரச்சனை, அது ராத்திரி பகல யோசித்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க மனசுக்குள்ள அது சுத்தி வருது. அதை நீங்க வெளியே, அதை விட்டு வெளியே வர முடியல. ஒரே இந்த குழப்ப மாதிரி சொல்றாங்க. ஒரு விஷயம் ஏதோ மைண்ட குழப்பிட்டு, ஒரு பிரச்சனையை தொடர்ந்து நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பேர் கவலை. ஒரு வசனத்தை தொடர்ந்து நினைச்சீங்கன்னா அது பேர் தியானம். தியானம் பண்ண கவலை வெளியே போயிடும். கை வச்சு ஒரு அலையில சொல்லுங்களேன். அதான் வெற்றி. வெற்றி வாழ்க்கைக்கு வசனம் தான் வழி. இயேசு பிசாசை எப்படி ஜெயித்தார்? சொல்லுங்கப்பா தம்பிமாரே, இயேசு பிசாசை எப்படி ஜெயிச்சார்? வசனத்தினால. இப்படி செய்யுங்க, வசனம் இப்படி சொல்லுது, உனக்கு தெரியுமான்னு. வசனத்தினால இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. சின்ன சண்டே ஸ்கூல் பாட்டு. எப்படி ஜெயித்தார்? வசனத்தினால. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. எப்படி அவன்கிட்ட போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா? வசனம், வேத வசனம். அப்ப எப்படி கவனிக்கிறோம்? இப்போ வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வசனம் பிரியமா இருக்கணும். ஒரு பசியுள்ள பிள்ளை சாப்பாட்டுக்கு ஏங்குற மாதிரி. அடுத்தது அதை தியானம் பண்ணணும். அதுவே 2 வசனம் முடிச்சவன் அழகா சொல்லுது, அவன் செய்வதெல்லாம். நம்ம இது ஒண்ணுமே பண்ணாம
பைபிளை அப்படியே படிக்காம அல்லது ஒரு அறகுறையா படிச்சுக்கிட்டு அதை தியானம் பண்ணாம படிச்சது என்னன்னே சில ஆட்களுக்கு ஞாபகம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? நீங்க காலையில படிக்கிற ஒரு வசனம், காலையில படிக்கிற வசனம் நீங்க நைட்டு வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். அப்படின்னா ஒரு வசனம் படிச்சா போதும் அப்படி நினைக்க கூடாது. சோம்பலா இருக்க கூடாது. படிக்கணும், நிறைய படிக்கணும். அதுவும் ஊழியக்காரங்க நிறைய படிக்கணும். 30, 40, 50 அதிகாரம் படிக்கணும். நீங்க வளரணும்னா, இல்ல ஒரு வசனம் எடுத்து தியானிச்சா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வளர்ந்த மாதிரி தான். வசனமும் தியானிக்கணும், ஒரு வசனத்தை தியானிக்கணும். ஆனா நல்லா படிக்கணும். பைபிள் நமக்கு நல்லா தெரியும். எஸ்ரா, இந்த எஸ்ரா கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகன், எக்ஸ்பர்ட் பைபிள்ல எஸ்ரா. அதனாலதான் கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல இருந்ததுன்னு போட்டு கைத்தட்டி ஒரு அல்லையில சொல்றீங்களா? எவ்வளவு வசனத்துக்கு எஸ்ரா நேரம் கொடுத்திருந்தா ராஜா லெட்டர் கொடுக்கிறாரு. ராஜா சொல்றாரு, நீ போன்ட்டு, நீ போ, உன் மனதின்படி ஏற்படுத்து. வேர்ட் ஆஃப் காட்னால வந்த பெரிய ஆசீர்வாதங்களை எஸ்ரா வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு அரசன் லெட்டர் கொடுக்கிறாரு, நீ என்ன நினைக்கணுமோ போய் செய்ய, உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன்ட்டு. வசனம் ஆராய்ச்சி பண்றாராம். அப்ப ஆராய்ச்சி என்பது இதை விட அதிகம், இதை விட அதிகமான நேரம் செலவழிக்கும். இதெல்லாம் ஊழியக்காரங்க. இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், இரண்டாவது அதன்படி செய்யவும், மூன்றாவது உபதேசிக்கணும். இது ரெண்டு செஞ்ச பிறகுதான் ஊருக்கு உபதேசம் பண்ணணும். ஊருக்கு உபதேசம் பண்ணணுமா, முதல்ல நீ ஆராய்ச்சி பண்ணணும். மணிக்கூர் கணக்கில் உட்கார்ந்து படி, தியானம் பண்ணு. இந்த வசனத்துக்கு பொருத்தமான அந்த வசனம், அதுக்கு பொருத்தமா இந்த வசனம் தேடி உட்கார்ந்து வாசிச்சு எழுதி ஆயத்தப்படுத்தி, இரண்டாவது நீ செய்ய, அதன்படி செய்வதற்கு ஜெபம் பண்ணி பிரயாசப்படு. மூணாவது உபதேசம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்றீங்களா? அப்ப வளர்ச்சிக்கு எது? ஒரு பிள்ளை வளர்வதற்கு ஆகாரம். இன்னைக்கு விசுவாசி வளர்வதற்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆகாரம் வேத வசனம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை ராத்திரி பகலா தாவீது தியானிச்சதுனாலதான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் 13:22 படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13:22. இன்னொரு வசனம் படிங்க. 119:97. 119 சங்கீதம் தான் 119 இருக்கும், வேற எதுவும் இருக்காது. உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். தியானம்னா என்ன? அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருந்தா அது பேர் கவலை. நீங்க வசனத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அது பேர் தான் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ நம்மில் பலருக்கு, சிலருக்கு படிக்க தெரியல, சிலருக்கு படிக்க தெரிஞ்சும் படிக்கிறது இல்லை. வாசிக்கிற பழக்கமே இப்ப போயிட்டு, கதைகளை கேட்கிறோம், யூடியூப்பை பார்க்கிறோம், ஸ்டோரியை பார்க்கிறோம், எஸ்தர் கதையை பார்க்கிறோம், தாவீது கதையை பார்க்கிறோம், நாடக வடிவத்தில் போட்டு பார்க்கிறோம், கதையை கேட்கிறோம். ஆனா பைபிள் படிக்கிறது போயிட்டு. ஒரு ராஜாவுக்கே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே ஒருத்தன் ராஜாவானா அவன் இந்த மாதிரி ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கி தனக்கென்று வைத்துக்கொண்டு அவன் தன் ஆயுசு காலம் முழுவதும் படிக்க கடவன். படிக்கிறீங்களா ஒரு வசனத்தை? ஆண்டவர் ஒரு ராஜா எப்படி என்ன செய்யணும்? உபாகமத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம் 17:18 வாசிங்க. அவன் யாரு? ராஜா. மோசையை கொண்டு சொல்றாரு, ஒருத்தர் ராஜாவாக்கிட்டா நீங்க ராஜாவா தெரிந்து கொள்ளும் போது அந்த ராஜா என்ன செய்யணும் பாருங்க. ஒரு ராஜாவா இருந்தாலும் அவன் தன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவன் இருதயம் அவன் இதயம் மேட்டிமை கொள்ளாமலும் சகோதரன் மேல கொள்ளாமலும் கர்த்தரை விட்டு லெப்ட் ரைட் சாயாமலும் ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து ஒரு காப்பி வாங்கி நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை என்கிற புத்தகத்தை வாங்குங்கள். எல்லாம் ஒன்று வாங்கினீங்க பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 6-7 தான் இருக்கு. ஸோ அதை வாங்கிக்கொள்ளுங்க. தேவையான வாங்காதவங்க வாங்கிக்கொள்ளும். அது ரொம்ப ஆசீர்வாதமான புஸ்தகம். திரும்ப இன்னொரு கிடைக்குமா தெரியல. இப்போ ராஜா அந்த ஆசாரியங்கிட்ட தான் இது இருக்கும், ஊழியக்காரங்கிட்ட. அந்த லேவியங்கிட்ட போய் அந்த நியாயப்பிரமாண நூல் தனக்காக ஒரு பிரதியை
எழுதி, அவனை வச்சு எழுதி தனக்கென்று தனக்கு படிங்க. தன் ஜீவனுள்ள நாளெல்லாம், எப்பா நீ உயிரோடு இருக்கிறவரை படி. நீ ராஜாவா இருக்கிறியோ இல்லையோ, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இதை படி. உனக்குன்னு ஒரு காப்பி வாங்கு, உனக்குன்னு ஒரு பிரதியை வாங்கு. லேவியன்கிட்ட போ, நீ ஒரு ராஜாவானாலும் இத நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இதை படின்னு ஒரு ராஜாவுக்கு சொல்றாருன்னா நமக்கு எவ்வளவு அவசியம். ஒரு ஆமீன் கேட்கலாமா? வசனம் படிச்சதுனால வளர்ந்துட முடியாது. இப்போ வசனத்தை வாசிக்கணும். ஒரு வசனத்தை நீங்க படிக்கும்போது 5 கேள்வி கேட்கணும். ஒரு பகுதியை எழுதி கொள்ளுங்க. அப்படி படிச்சாதான் வசனம் உங்களுக்கு நீங்க வளரும். சும்மா படிச்சேன் 23ஆம் சங்கீதம் வசனத்தை முடிச்சேன்னு போகுது. there must be at least 5 questions. ஒரு வேத பகுதியை படிக்கும்போது உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு பேசணும். ஒரு 5 கேள்வி கேட்கணும். முதலாவது என்ன கேள்வி கேட்கணும்? யாரு? படிச்சுக்கிட்டே வரீங்க, அதை நிறுத்தி கர்த்தர் என்ன, இது யாரு சொல்றா, யாரு, என்ன சொல்றாங்க, அல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எப்போது சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, எப்படி, யார், என்ன, எப்போது, ஏன், எப்படி, ஏன் இப்படி சொல்லியிருக்கு, யார் சொன்னா, எதுக்கு சொல்லியிருக்கு, யாருக்கு சொல்லியிருக்கு, இது எனக்கு இல்லை அப்படி இல்லை. ஒரு ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கணும்னு சொன்னதுனால எனக்கு இல்லைன்னு ஒதுங்க முடியுமா நாம? ஒரு ராஜாவே நல்லா இருக்கணும்னா அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒன்றை வைத்து வாசிக்க கடவன். அவன் அதை விட்டு லெப்ட் ரைட் போயிடக்கூடாதுன்னா வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை மறக்காதீங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ வேதத்தை டெய்லி வாசிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். தினமும் நம்ம அடிக்கடி சொல்றோம் 4 அதிகாரம் டெய்லி வாசித்தீங்கன்னா, அன்பான விசுவாசிகளே, மினிமம் குறைந்த அளவு ஒரு 4 அதிகாரம் நீங்க வாசிச்சு, அதை காலையில ஒருக்கா வாசிங்க, அதே 4 அதிகாரத்தை சாயந்தரம் ஒருக்கா வாசிங்க. அப்ப 2வது வாசித்தா நல்லா புரியும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு ராஜா இதை வாசிக்க கடவுள். அப்ப வேத வசனம் தான் நம்மை வளர பண்ணும். ரெகுலரா பைபிள் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்தா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கணும். பிரசங்கம் கேட்டா போதாது, ஆராதனை நல்லான்னு சொன்னா போதாது, டிவி ஆன் பண்ணிக்கிட்டு டிவியில ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு பார்த்தா போதாது. நீங்க பைபிளை படிக்கணும். டிவிலேயே நம்ம பார்த்து டிவியில சொல்றதையே கேட்டுட்டு அப்படியே விட்டுறோம். நம்ம வீட்டில் ஒரு பைபிள் இருக்கு, படிக்க தெரியலையா, ரைட்டு, படிக்க தெரியும், எடுத்து படிங்க. இதை கையில் எடுத்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க என்ன சொல்ல வரேன். அப்போ வேத வசனங்கள் அதுதான் நம்ம வளர பண்ணும். ஸோ படிக்கிறதுனால மட்டும் வளர்ந்துட மாட்டோம். நம்ம படிக்கிறத தியானிக்கணும். அதுதான் தியானம். வசனத்தை மனசுல வச்சு அப்படியே சிந்திக்கிறோம் பாருங்க, அதுதான் சிந்தனையை மாற்றும், நம்ம வளர பண்ணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில வளருவதற்கு வழி. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் இதுதான் வழி. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் இதான் வழி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு பைபிள் தான் வழி. ஆண்டவர் இந்த பைபிள் மூலமா தான் பேசுறாரு. நிறைய நேரங்கள் ஆட்கள் சொல்றாங்களே, கர்த்தர் என்னோட பேசினாருன்ட்டு. சொப்பனம் தரிசனம் இல்லைங்க, வேத வசனம். இதுதான் பிரதான வழி. நீங்க டெய்லி சொல்லலாம், கர்த்தர் என் கூட இந்த வசனம் மூலமா பேசினாரு. நான் ஜெபம் பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன். நீங்க வேதம் வாசிக்கும், கர்த்தர் உங்களை அப்ப ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு தான் பைபிளை படிக்கிறோம். உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், அந்த ஜெபத்தோட படிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரெகுலரா ஒரு வசனம் வாசிக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் வரணும், நம்ம வீடுகளில் வரணும். ஏன் ராத்திரி 9 மணிக்கு குடும்ப பைபிள் எடுத்துட்டு உட்காருங்கன்னு சொல்றோம். பைபிள் பிள்ளைல பைபிள் எடு உட்காரு. அது ஏன் இங்கிருந்து வாசிக்கிறோம்? எல்லாரும் பைபிளை திறக்கணும், வாசிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்றீங்களா? இந்த பழக்கங்கள் எல்லாருக்கும் வரணும். பைபிளை திறக்கணும், பிள்ளைங்க பைபிளை திறக்கணும். பாட புஸ்தகத்தோட பல மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பைபிளோட உட்காரணும், அது படிக்கணும், இங்க அங்க எடுத்து வாசிக்கணும். புரியாதுதான், ஆனால் அது வாசிக்கணும். வாசிக்க 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 ஆசீர்வாதம். அது நம்ம உயர்த்தும், வளருவோம். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி வரும். வசனத்தை கேட்போம், அப்புறம் வசனத்தை தியானிப்போம், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம். வசனம் வாழ்க்கையில சாப்பாடு போல அது அடிக்கடி புசிக்க புசிக்க நமக்குள்ள தியானம் பண்ணும்போது தான் ஜீரணிக்கும். அதை தியானம் பண்ணும்போது நம்ம செய்ய ஆரம்பிப்போம், வளர்ச்சி வரும். படிச்சதுனால வந்துடாது, ஆனா படிக்கணும். படிச்சாதானே தியானிக்க முடியும். அல்ல சபையில சொல்றதை நல்லா கேட்கணும். கேட்கிற விதத்தை கவனி.
ஆண்டவர் இந்த வசனத்தை நல்லா படிச்சு இந்த வருடம் நல்ல ஒரு வளர்ச்சியை காண தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வளர பண்ணுவார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத, அப்போ வசனம் தான் வளர்ச்சி, வசனமும் வளர்ச்சியும். கேட்டு வளரலாம், படிச்சு வளரலாம், நம்ம தியானம் பண்ணும்போது வளரலாம். வளரணும். வளராம இருந்தா அது ஆசீர்வாதம் இல்லை. வாங்கின புதுசுல இந்த பூ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வாங்கின புதுசுல ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு, அப்புறம் டெய்லி பார்த்து பார்த்து அது போர் அடிக்குது. ஏன்னா வளரல, அது பிளாஸ்டிக். இந்த செடி வாங்க நல்லா இருந்துச்சு, ஆரம்பத்துல அழகா இருக்கு, வைக்கலாம். இதை பார்த்தா யாருக்கு ஒரு விசேஷமா தெரியுது, அதான் டெய்லி அங்கே வச்சிருக்காங்களே அப்படின்னு. அதுல ஒரு பூ வருதா, ஒரு இலை வருதா, அதுல வளர்ச்சி இருக்கா? அது உங்களை அட்ராக்ட் பண்ணாது. வளர்ச்சி தான் தேவ திட்டம், வளர்ச்சி தான் தேவனுடைய விருப்பம். நம்ம வளரணும். வளருவதற்கு ஒரே வழி வசனம்.